ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன வசனம்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு பைபிள் வேர்ஸ் படித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோன்னு அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு உள்ளவங்களா இருக்காங்களே. நம்ம எத்தனையோ தடவை தப்பிப்படுறோம், பைபிள் படிக்காமல் இருந்திருக்கோம், எத்தனையோ தடவை நம்ம ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், ஏசப்பா சொல்கிற வழியில் இருக்காமல் வழி மாறி நடந்திருப்போம், அம்மா அப்பா சொல்கிற பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம். ஆனாலும் ஏசப்பா நம்ம மேலே அன்புள்ளவங்களா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் போது ஏசப்பா நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பைபிளில் கூட ஒரு ஸ்டோரி இருக்கா, அதை நான் உங்களுக்கு சொல்லவா? ஒரு அப்பாவுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதில் மூத்த அண்ணா என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா சொல்கிற பேச்சு எல்லாத்தையும் கேட்டு நடப்பாங்களாம், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்களாம், ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தாங்களாம். ஆனால் இந்த இளைய அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க தூர தேசத்துக்கு அவங்க அப்பாவை விட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க அந்த உலகத்துக்கு போய் அவங்களோட காசை வச்சு உலக பிரகாரமான காரியத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க காசெல்லாம் குறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசியாம், அவங்ககிட்ட ரொம்ப காசு இல்லையா சாப்பாட்டு கூட, அவங்க கிட்ட ரொம்ப காசு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் காசு இருக்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. காசு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவனை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பன்னியை சாப்பிட்ற தவிடு இருக்குல்ல அதை எடுத்து சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவங்க முதலாளி பார்த்துட்டு நீ இந்த வேலையா தான் பண்ணுறியான்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட நிறையா காசு இருக்குன்னு நான் வந்துட்டேன், ஆனால் இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட திரும்பி போவேன், அப்பா என்ன அன்போடு திரும்பி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க அப்பா கிட்டே வந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தூரத்தில் அவங்க மகன் வரதை பார்த்துட்டு ஓடி போய் அவங்க அப்பா கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சி முத்த கொடுத்து ஒரு பெரிய விருந்தே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மொத்த அன்பையும் அந்த சின்ன மகன்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் நிறையா நேரம் ஏசப்பா விட்டு தூரம் போனாலும் நம்ம திரும்பி ஏசப்பா கிட்ட ஓடி வந்துட்டோன்னா அவங்களும் நம்மளை அன்போட அரவணைச்சு கொள்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனம் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் நீங்கள் எவ்வளோ அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கீங்கன்னு ஏசப்பா அதே போல் எங்கள் மேலேயும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நீங்கள் அன்பாக இருங்க ஏசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். until then நான் அவங்க தச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் a nice day.